ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வர இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெண்டைக்காய் வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் வெரைட்டி ரைஸ் கூட நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வந்து நம்ம வெண்டைக்காவை வந்து கழுவி ஒரு துணியால் நல்லா துடைச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ½ முன்னாடியே நான் கட் பண்ணி நல்ல ஒரு அகலமான தட்டில் வந்து நான் கட் பண்ணி இதனுடைய இந்த பிசுப்பு தன்மை இல்லாத இருக்கிறதுக்காக நம்ம உலர வச்சுருக்கேன். ½ முன்னாடியே இதுக்கு வந்து ஒரு 2 காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ½ டீஸ்பூன் கடுகு, ½ டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, ½ டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம். அதை தாளிப்புக்காக இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம போட்டதெல்லாம் தாளிப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 காஞ்ச மிளகா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இது நல்லா கலர் மாற வதங்கியாச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோம். அந்த பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அந்த கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போ நம்ம வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயில் வந்து நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணும்போது இதோட பிசுப்பாக இருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வேகிற அளவுக்கு இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதில் இருக்கிற அந்த பிசுப்பு தன்மை போகிறதுக்காக வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் தயிர் சேர்க்கும்போது இது எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம அப்பப்போ கிளறி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூடி போடக்கூடாது. உடனே மூடி போட்டால் தண்ணி அந்த ஈரம் பட்டு ரொம்ப பிசுப்பாகிடும். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் இதை மாதிரி நம்ம அப்பப்போ கிளறி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிப்போம். இதுக்கு வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கிங்க. மட்டன் மசாலானா கறி மசாலா இல்லை கரம் மசாலா எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும்போது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிப்போம். காரத்துக்கு வந்து நான் வந்து ஒரு ½ டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். உப்பு மசாலா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், ஹை ஃப்ளேமில் வைக்கல.
இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வெண்டைக்காயை அரிஞ்சு வளர வைக்கும்போது வந்து அதனுடைய பிசுபிசுப்பு தன்மையும் போகும். நம்ம தயிர் ஆட் பண்ணும்போது அதோடைய பிசுபிசுப்பு தன்மை எடுக்கும். அதோடு சேர்ந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கிளறியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விடுவோம். அப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விடணும். இல்லைன்னா அப்படியே விட்டுட்டா அடியில் வந்து கருகிடும். அதனால் வந்து ஒரு மூடி போட்டு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வந்தால் போதுமானது. இப்போ நம்ம இப்படி எடுத்து இந்த வெண்டைக்காயை இப்படி அழுத்தும் போது நல்லா அழுந்ததில்லை, இதுதான் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் வேணும்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வேணும்னா மொறுன்னு வேணுங்கும் போது கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். எனக்கு இது போதுமான அளவாக இருக்குது. நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நம்ம கிளறிக்கலாம். நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.